மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு மார்ச் 8, 2024 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. புத்தாண்டுனாலே 12 ராசி, மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும், அதே மாதிரி அஸ்வினி தொட்டு ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரம். எந்த நட்சத்திரமா இருந்தாலும் ராசியா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குங்க. இந்த வருஷம் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்குமா, நம்மளோட கஷ்டம் எல்லாம் சந்தோஷமா மாறுமா, நம்ம தோல்வி எல்லாம் வெற்றியா மாறுமா அப்படின்ற ஒரு ஆவலும் இருக்கும். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள்கிட்டையும் தெய்வீக ஜோதிடர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு ராசி முன்னாடி பொது பலன் இந்த புத்தாண்டுக்கு எப்படி இருக்கு சார்? அதாவது புத்தாண்டு எல்லாமே புத்தாண்டுன்றது நம்ம ஜென்ரலாக தமிழ் புத்தாண்டை பற்றி தான் பேசுகிறோம். ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு. பிரபவம் முதல் அக்ஷயம் வரை இருக்கக்கூடிய 60 ஆண்டுகளை நம் முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதுபோல் இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருப்பது சோபகிருது வருடம். இது முடிந்து வரக்கூடியது தான் குரோதி வருடம். இந்த குரோதி வருடம் தான் இப்பொழுது பிறக்கப் போகிறது. அதாவது 14/4/2024 பிறக்கக்கூடிய இந்த நாள் குரோதி வருடம். ஆனால் குரோதி வருடம் பிறக்கக்கூடிய புத்தாண்டு 13ஆம் தேதி இரவே பிறக்கின்றது என்பது தான் பஞ்சாங்கத்தினுடைய குறிப்பு. ஏன்னா இதை சொல்லிடணும், உடனே அதுக்கு ஒரு விளக்கம், அதுக்கு ஒரு கேள்வி பதிலெலாம் வரும். இந்த குரோதி வருடம் என்பது ஒரு வெண்பாக்கள் நம் முன்னோர்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார்கள் 60 வருடத்திற்கும். அதில் 32வது வரக்கூடிய அந்த குரோதி வருடத்தில் போன வருஷம்லாம் அவ்வளோ வெள்ளத்தை பார்த்தோம். இந்த வருஷம் அரசாங்கம் சரியில்லை என்றால் வெள்ள தட்டுப்பாடு ஏற்படும்ன்றாங்க. வெள்ளம் என்றால் அச்சு வெள்ளம் கிடையாது, தண்ணீர் தட்டுப்பாடு. எல்லா கிணறும் எல்லாம் வத்தி போய் இருக்கும்ன்றாங்க. வறட்சி ஏற்படும்ன்றாங்க. விவசாய பொருள்களுடைய இது விலைவாசி அதிகரிக்கும்ன்றாங்க. இந்த குரோதி வருடத்தில் நிறைய திருட்டு பயம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். செல்வி எப்போ வந்தாலும் ஏதாவது எல்லாமே நெகட்டிவாக தான் சொல்வீங்க நீங்கள் சொன்னாலும் இருக்கிறது பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அதே போல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மக்களை கொள்ளையடிப்பார்கள் என்றார்கள். அது அரசாங்கமாக இருக்கட்டும், வரி மேலே வரி விதித்து போட்டால் என்ன பண்ண முடியும்? அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா இவங்களுக்கு பண தேவை, அந்த பண தேவைக்கு எல்லாத்துலேயும் வரி அப்படி போடக்கூடிய நிலைமை. ஒரு புரட்டாசி வரைக்கும் ஏற்படக்கூடிய இந்த வறட்சி தட்டுப்பாடுகள் எல்லாம் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் இவர்களை அவர்கள் குறை சொல்வதோ, அவர்களை இவர்கள் குறை சொல்வதோ எல்லாம் கூடாது. நம்ம பஞ்சாங்கம் சொல்லி இருக்கிறது, கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய ஆண்டுகளுக்காவது இந்த விவசாய பொருள்களை சேமித்து வைப்பதற்கு சேமிப்பு கிடங்குகள் எல்லாம் எல்லா மாவட்டத்திலும் திறக்கிறதெல்லாம் செய்ய வேண்டும். எல்லாம் இதோன்னு போயிட்டு தார்பாலினில் போட்டு வைக்கிறதோட எவ்வளோ வீண் விரயங்கள் பண்ணுகிறீர்கள். விவசாயத்திற்காக பொருள்களை சேர்த்து வைப்பதற்கு கிடங்குகளை கட்டினால் ஒன்றும் ஆயிடாது. இல்லை என்றால் அட்லீஸ்ட் நீங்கள் செய்ய முடியவில்லை என்றாலும் தனியாருக்கு ஊக்கப்படுத்தினால் அவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த குரோதி வருடத்தில் பார்க்க போகிறோம். அரசியல் தலைவர்களுக்கு பலருக்கு இறங்கு முகமெல்லாம் காணப்படும். அரசியல் சித்தாந்தங்கள் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். பல குழப்பங்கள் காணப்படக்கூடிய ஆண்டாக தான் இந்த புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்கின்றது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த குரோதி வருடத்தில் பெயர்ச்சிகளில் என்று பார்த்த சமயத்தில் மே 1ஆம் தேதி திருக்கணிதமாக இருந்தாலும் வாக்கியமாக இருந்தாலும் குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகப் போகிறார். பகை வீட்டுக்கு போகப் போகிறார் குரு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே சனியானவர் கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்க, ராகுவானவர் குரு வீட்டில் இருக்க, கேதுவானவர் கன்னி வீட்டில் இருக்க, மீனத்தில் ராகு இருக்க, கன்னியில் கேது இருக்க, இந்த புத்தாண்டு பிறக்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது மேஷத்தில் இருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும்
இன்னும் ஒரு 15 நாட்களில் அவரும் மாறப்போகிறார். எல்லா விதத்திலும் ஒரு அபய எச்சரிக்கையாக தான் காணப்படுகிறது. போர் மேகங்கள், உலகத்தில் நிறைய பேருக்கு வேலை இல்லாத அமைப்பு, பெரிய அளவுக்கு நிறைய 20 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சவர்கள்லாம் அசால்ட்டாக வேலையை விட்டு கிளம்புங்கன்றது எல்லாம் ஆயிடும். ஸோ உத்தியோகத்தை மட்டும் நம்பாமல், உத்தியோகம் போனாலும் தனியாக எந்த தொழில் தொடங்கலாம் என்பதற்கு இப்பொழுதே பிளான் செய்து வைத்துக் கொள்வது தான் நல்லது. வளர்ச்சிகள் அதிகமாக காணப்படும். மருத்துவத்துறையுடைய வளர்ச்சியெல்லாம் பிரமிப்பாக இருக்கும். குரோதி வருடத்தினுடைய மருத்துவத்துறை, விவசாயத்துறை, கம்ப்யூட்டருடைய வளர்ச்சி, பிரிண்டிங் டெக்னாலஜி வளர்ச்சி, இந்த மீடியா வளர்ச்சியெல்லாம் அதிகமாக இருக்கும். நிறைய கேமரா நீங்கள் மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கேமராலாம் ஒன்றுமே இல்லாமல் அவுடேட் ஆகிடும். ஃபோன்களில் செல்ஃபோன்களுடைய வளர்ச்சியெல்லாம் பிரமிப்பாக இருக்கும். இதெல்லாம் இருக்கும். மனிதன் நிம்மதியாக இருப்பான் என்றால் இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு சண்டை சச்சரவுகள் எல்லா விதத்திலும். இப்பொழுது நம்ம ஊரில் மட்டும் நம் மைனாரிட்டி என்று பார்க்கக்கூடாது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள், மற்ற நாடுகளில் இந்துக்களும் மைனாரிட்டிகள், அதெல்லாம் பார்க்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பான சட்டங்களை எல்லா நாடும் கொண்டு வர வேண்டும். எல்லா நாட்டிலும் பிரச்சனைகள் வளர்ந்த நாடுகளிலும் ஏற்படும். கேன்சர் மருந்துகளெல்லாம் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மக்களுக்கு வரப்பிரசாதமாகும். கொடிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதெல்லாம் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய விஷயங்கள். அதேபோல் பெண்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஆண்டு குரோதி வருடம். கெட்டது மட்டும் இல்லாமல் நல்லது சொல்கிறது பெண்களுக்கு. தங்கத்தின் விலை தார்மாறாக உயர்வதையும் கண்கூடாக பார்க்கலாம். உயர்ந்து கொண்டே இருப்பது தங்கத்தின் விலை. இந்த நிலம் சம்மந்தப்பட்ட, ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட இந்த வரி இதெல்லாம் கவர்மெண்ட் குழப்பி இந்த ரியல் எஸ்டேட்டை தொந்தரவு பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும், முதல்வரும், பிரதமரும், மந்திரிமார்களும் ரியல் எஸ்டேட் மற்ற துறையெல்லாம் பாதுகாப்பு வைப்பதற்கும், இந்த போலி டாக்குமெண்ட் எல்லாம் இல்லாமல் இருப்பதற்குண்டான சட்டத்திட்டங்கள்லாம் ஏற்றுவதற்கெல்லாம், ஏனென்றால் இந்த வருடமே செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் குரோதி வருடத்தில் எல்லாம் செய்து முடித்தால்தான், எல்லா விதமான சட்டத்திட்டங்கள் வந்தால்தான் அடுத்து வரக்கூடிய விஸ்வாவசு வருஷத்திலும் நன்மைகள் காணப்படும். 39வது வருடம் தெய்வத்தினுடைய பலன். எப்பொழுதும் தெய்வ பலத்தை கொண்டுதான் ஒரு வருடம் நம் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லுவோம். அப்பேற்பட்ட அவரவர் குல வழக்கப்படி, மத வழக்கப்படி இயற்கைகளை பேணி காக்கக்கூடிய விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்து, நீர்நிலைகள்லாம் இப்போ வறட்சி காலத்திலே தூர்வாரி வைத்துக் கொள்வது, இன்னும் ஆழப்படுத்துவது, தண்ணி வந்தால் கடலுக்கு திறந்து விடுறதுல ஒரு சந்தோஷத்தை பார்க்குறத விட, இன்னும் எந்தெந்த அளவுக்கெல்லாம் நீர்பிடிப்புகள், அணைக்கட்டுகள் எல்லாம் கட்ட முடியும் என்று ஆட்சியாளர்கள் திட்டம் போட்டால் காலங்காலமாக மக்கள் உங்களை பாராட்டுவார்கள். இலவசங்களும் கொடுங்கள், ஆனால் நிரந்தரமாக மக்களுக்கு பயன்பெறக்கூடிய விஷயத்தையும் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, எல்லோருக்கும் இனிய குரோதி வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சோபகரிடத்தில் பட்ட கஷ்டங்கள் குரோதி வருடத்தில் படாமல் இருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சிக்கு செல்வோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. என் அன்பு கலாட்டா நேயர்கள், கலாட்டா டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு அனுபவ காலமாக இருந்தாலும், அனுபவம் தானங்க சந்தோஷத்தை தரும், அனுபவம் தாங்க ஏற்றத்தை தரும். அந்த நம்பிக்கையோட இந்த தமிழ் வருஷத்தை நல்லபடியாக எதிர்பார்ப்போம். இந்த வருஷம் முழுவதுமே குரு பெயர்ச்சி ஒன்று தான். ஆனால் குரு வக்கரம் அடையும் காலம்னு இந்த ஆண்டினுடைய கடைசி பாகத்தில் இருக்குது. ரெண்டாவது 14ஆம் தேதி தமிழ் வருஷ பிறப்பு, சூரியன் உச்சமடையும் காலத்தில் தான் இயல்பாக பிறக்கும். ஆனால் முதல் நாளே 13ஆம் தேதி இரவே தமிழ் வருஷ பிறப்பு, குரோதி ஆண்டு பிறப்பது என்பது ஒரு விசேஷமாக இருந்தாலும்
27 நட்சத்திரக்காரர்களும் 12 ராசிக்காரர்களும் மிக கவனமாக இருக்கணும். பொதுவாக வரி உயரும். முதல் பாதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிச்சயமாக இருந்தே தீரும். நிலநடுக்கங்கள், இயற்கை அழிவுகள், மின்சார கட்டணம் உயர்வு, மின்சாரத்தால் பிரச்சனைகள். என்னங்க இப்படி பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா? என்னங்க பண்ணுறது? பிரச்சனையை கொஞ்சம் முதல் பாதியில் பார்த்தோம்னா, இரண்டாவது பாதியில் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். இருந்தாலும் மழையும் இருக்கும், வெள்ளமும் இருக்கும், அண்டை நாடுகளால் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும், இயற்கை அழிவுகளோடு சேர்ந்து தீவிரவாதிகள் பிரச்சனைகள் இருக்கும். மருந்துகள் கண்டுபிடிச்சா கூட நம்ம உறவுகள்னாலேயும் நட்பினாலேயும், அது மட்டும் இல்லை வியாதிகளாலேயும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு நல்ல பலன் சொல்லுங்களேன் சார். ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சாதகமான ஆண்டாக இருக்கும். மொத்தத்தில் குரோதி ஆண்டு அப்படின்னா அதுலேயே ஒரு குரோதம் தெரியுது இல்லைங்களா? அந்த குரோதம் தெரியறதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காம சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிறது தான் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. நிறைய நேரம் நீங்கள் வேலை செய்ய வேண்டி இருக்கும். அந்த நாட்டில் இருக்கிற சில மாற்றங்களால் வேலை மாற்றங்கள் வரும். பெண்களுக்கு சுபமான ஆண்டாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். மொத்தத்தில் இது ஒரு அனுபவ காலம். கவனமாக இருந்தால் குரோதி ஆண்டு உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ரொம்ப பெருசாக பிரச்சனை பண்ணாது. ஏன்னா மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆக போகிறார், ரிஷபத்துக்கு போகிறார். அவர் என்ன தான் கெட்டு போனாலும், ஸ்தான பலம் கெட்டாலும் பார்வை பலம் உண்டு. குரு பார்வை இருக்க கோடி நன்மை அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த குரோதி ஆண்டை வரவேற்போம், எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோம். ரொம்ப நன்றி சார், பொது பலன் சொன்னீங்க. இப்போ நம்ம ஒரு ஒரு ராசிக்கான பலன்களை பார்ப்போம். முதல்ல மேஷ ராசி. மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், தேக ஆரோக்கியம் வலுப்படும். அது பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். தடைகள் காணப்படுவதனால் காலாஸ்திரி போயிடும். அது உங்களை சேஃப்டி பண்ணும். தேக ஆரோக்கியத்தில் பெரிய நோய் உபத்திரங்கள், சர்ஜரி கிர்ஜரி எல்லாம் முடித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதோட ஒரு விசேஷம்னா மேஷத்துக்கு கடன் தீரும். இந்த கடன் செட்டில் ஆகிறதுக்கு ஏதாவது ரொம்ப நாளாக இருக்கிற தொந்தரவு, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பகை கண்டிப்பாக தீந்துடும். அது தீந்தாவே போகாதா? இவ்வளோ நாள் ஏதோ ஒரு யோசனை டிப்ரெஷன் இருந்திருப்பீங்க, அது மாறும். தொழில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஆச்சரியமாக இருக்கும். தொழில் டெவலப் ஆகிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அடுத்தது மரண பயம் நீங்கும். ட்ராவல், சந்தோஷம், முதலீடு எல்லாம் ஏற்படும். தேக ஆரோக்கியம் மேஷத்துக்கு ரெண்டே விஷயந்தான். ஒன்று, மற்றவங்க வேலையை இழுத்து போட்டுக்கின்னு டென்ஷனு. அடுத்தது கண்டது பார்த்தா சாப்பிட்றது, வயிறு. இது ரெண்டும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதுக்கு கிரகம்லாம் ஒன்றும் பண்ணாது. நரம்பு சம்மந்தப்பட்ட, வயிறு சம்மந்தப்பட்ட, அசிடிட்டி சம்மந்தப்பட்டது எப்பவுமே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கினா நல்லாயிருக்கும். உடற்பயிற்சி செய்வீங்க. சிலர் நல்ல தலைமுடிக்கெல்லாம் ரீபிளான்ட் பண்ணுறது, அந்த பிளான்டிங் பண்ணுறதெல்லாம் பண்ணுவீங்க. திடீர்னு ரொம்ப இளமையாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரியத்தில் இந்த தடைகள் படிப்படியாக நிவர்த்தி காணப்படும். ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவீங்க. கூட்டு தொழில் தைரியமாக போவீங்க. பெரிய லெவல் ரிஸ்க் எடுத்து தொழில் செய்து பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலலாம் அனுகூலம் காணப்படும். மற்ற வேற்றுமொழி பேசுபவர்களுடைய நம்பிக்கை பெறுவீர்கள். அரசு துறை, அரசியல்வாதிகள் திடீரென்று பேர் புகழ், பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். பெரிய அளவுக்கு டைரக்டர்ஷிப் அது போல் எல்லாம் கிடைக்கப்பெறும். சிலர் திடீரென்று மந்திரி ஸ்தானத்துக்கெல்லாம் வருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் தீரும். ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மனதில் இருந்த பயம் தீரும். இந்த பயம் தீர்ந்தாவே மேஷம் நிம்மதி ஆகிடும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். என்னடா வாழ்க்கைன்னு சோபகிருது வருடம் வரைக்கும் புலம்பிக் கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த குரோதி வருடத்தில்
இது சந்தோஷமான வாழ்க்கைன்னு நம்பக்கூடிய அளவுக்கு குரோதி மற்றவர்களுக்கு என்னென்ன கெடுதல் செய்தாலும் மேஷத்துக்கு நன்மைகள் செய்வதை கண்டிப்பாக பார்க்கலாம். வண்டி வாகனம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். நிறைய பேர் கனவு கண்டுகிருந்த ட்ரீம் வெஹிக்கிள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதெல்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய அளவுக்கு வெற்றிகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அரசு துறையில் அரசியல்வாதிகள் இல்லாமல் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு டக்குன்ற அனுகூலம் ஏற்படும். அதே போல் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி காணப்படும். குடும்பத்தில் சுபகாரிய அமைப்பெல்லாம் எடுத்து செய்வீர்கள். வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரு ரூமில் இருந்தவர்கள் 2 பெட்ரூம் போடுறது மாதிரி, 2 பெட்ரூமில் இருந்தவர் 3 பெட்ரூம் போகிற மாதிரி வீடுகளெல்லாம் மாற்றுவீர்கள், வாங்குவீர்கள். பணவரவு நல்லா இருக்கும். எல்லாருக்கும் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு தொழில் ஏதாவது வேறு தொழில் செய்யலாம் என்றாலும் கிடைப்பதெல்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஆக மொத்தத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான வருடம்தான் இந்த குரோதி வருடம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக முக்கியம். சுபகாரியத்திற்கு காலாஸ்திரி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். மேஷராசி நேயர்களுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா 3 ராஜகிரகங்கள் மாறி கூட வாழ்க்கையில் மாற்றம் இல்லையா சார்? 3 கிரகங்கள் மாறுச்சு. எதிரில் வரப்போகிற குரு பெயர்ச்சியாவது எங்களுக்கு சாதகமாக இருக்குமா? இந்த வருஷம் உங்களுக்கு கும்பத்தோட சனி இருந்து கூடையே செவ்வாயும் இருக்காப்புல. அப்போ எப்படி இருக்கும்? பயணத்தில் கவனமாக இருக்கணும்னு போன வாட்டி சொன்னீங்க. அதெல்லாம் கூட இந்த வருஷம் கண்டினியூ பண்ணணுமா சார்னா? நிச்சயமாக பண்ணோம். இது டெலிகாஸ்ட் ஆகிற நாளில் இருந்து எப்போ இவங்க அப்லோட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் மார்ச் மாதம் 16ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும், ராகுவும் செவ்வாயும், சூரியனும் செவ்வாயும் அப்படின்ட்டு இந்த காலகட்டங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். குறிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு தலையில் அடிபடுறதோ பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயங்க, நீங்கள் எதிர்பார்க்குற வளர்ச்சி வந்தே தீரும். ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க, அதை விட ஒரு நல்ல வேலைக்கு போகணும், கிடைக்கும். ஃப்ளாட் வச்சுருக்கீங்க, வீடு வாங்கணும், கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் யூஎஸ் போகணும், ஃபாரினில் ஒரு நல்ல கண்ட்ரியில் போயிட்டு நல்லபடியாக வேலை செய்யட்டும், போகலாம். மேற்கொண்டு படிக்கலாம். திருமணம் நடக்குமா? நடக்கும். குழந்தை பிறக்குமா? பிறக்கும். இப்படி சுப பலனாக சொல்லிட்டு வரோம். ஜென்மராமர் வனத்திலே எல்லா ஜோதிடரும் சொல்லி அந்த ஃபார்முலா காதில் நமக்கு ஈயங்காய்ச்சி ஊற்றின மாதிரி இருக்குது. மேஷத்தில் குரு இருக்கும்போது ஜென்மராமர் வனத்திலே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். குரு மாறுறார் சார், பகை வீட்டுக்கு போகிறாரு, ரிஷபத்துக்கு போகிறாரு, சுக்கிரனது வீடாச்சு, எனக்கு பலன் கிடைக்குமா? பார்வை பலன் தானே அப்படின்னு சொன்னாலும் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சனி இருக்கவும் 12ஆம் இடத்துல ராகு இருக்கவும் உங்களுக்கு ஜாதகத்தில் எடுத்த காரியம் சுபம். ஆனால் கடந்த வருடங்களில் ஏற்பட்ட அனுபவங்களை மனசில் வச்சுங்க. பஞ்சாயத்து பண்ணுறது, தேவையில்லாமல் உதவி செய்கிறது, ஊரில் போய் எந்த நீதி நியாயம் பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. கடந்த கால அனுபவங்களை வச்சுங்க. இந்த வருஷம் ஒரே ஒரு பெயர்ச்சி தான், ஆனால் அது முத்தான பெயர்ச்சியாக உங்களுக்கு இருக்கும். நல்ல வேலையில் போயிட்டு நல்ல குடும்பத்தை அமைச்சுக்கிட்டு நல்ல குழந்தைகளை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக நீங்கள் வாழலாம். இந்த அனுபவத்தை வாழ்நாள் முழுவதும் வச்சிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும். நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றத்திற்கும் தயாராகி கொள்வது ரிஷபராசிக்காரர். பெரிய அளவு ஆச்சரியத்தை தரும். பெரிய அளவுக்கு அப்லிஃப்ட் கிடைக்கும். இருக்கக்கூடிய பொசிஷன்லேருந்து நல்லா வரும். திடீரென்று வேலையெல்லாம் விட்டுட்டு தொழில் இட்லி கடையாவது ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் அது பார்த்தா பெரிய லெவலுக்கு வளர்ந்துடும். மல்டி லெவலில் வளரும். தெரியாத ஃபீல்டுலலாம் இறங்கி கலப்பீங்க. மீடியாவில் போவீங்க, சினிமா துறையில் போவீங்க. தொழிலில் அபீரிதமான வளர்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் இருந்த தடங்கள் நிவர்த்தி ஏற்படும்.
திருமண தடை நீங்கும், புத்திர சந்தான தடை நீங்கும், குடும்பத்தில் பெரியவர்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய டைரக்டர்ஷிப் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆலங்குடி குருஸ்தலம் மட்டும் மறந்து விடாதீர்கள், போய் தான் தீரணும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக குரு உங்களுடைய ராசிக்கு வருவதனால் முழு உடல் பரிசோதனையில் ஆர்ட்டை செக் பண்ணி வேணும். அது நான் சின்ன பையன் 20 வயசெல்லாம் கிடையாது, பண்ணிக்கணும். ப்ரெஷர் பார்த்துக்கணும், நல்ல ஆர்ட்டை ஒரு தடவை ஃபுல் செக்கப் பண்ணிக்கணும், ட்ரெட்மில் டெஸ்ட்டாவது பண்ணிடணும். ஒன்றுமே இல்லை, சந்தோஷம் எதா இருந்தால் டாக்டரை பார்த்துருங்க. அற்புதமான அமைப்பு, ஏன்னா அனுபவிக்கக்கூடியவர்கள் நீங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலம், பிள்ளைகளோட திருமணம் எல்லாம் நடக்கும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க. உன்னை கல்யாணம் பண்ணி என்ன கண்டேன்னு புலம்பி கொண்டிருந்த மனைவிக்கு எல்லா விதத்திலும் செய்யக்கூடிய ஆச்சரியம் ஏற்படும். பெற்றோர்களுக்கு என்னடா உன்னை வளர்த்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம், என்னம்மா வளர்த்து என்ன செஞ்ச, ஆசை தீர செய்வீர்கள். அனுகூலமாக இருக்கும். வேற்றுமொழி மதத்தினால் ஆதாயம் கிடைக்கும். பாஸ்போர்ட்லாம் கண்டிப்பாக ரினியூவெல்லாம் ஆயிடுச்சான்னு பார்த்துருங்க. டக்கு டக்குன்னு அனுகூலம் காணப்படும். எல்லா விதத்திலையும் ஏற்றம் கிடைக்கும். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு குரோதி வருடம் அனுகூலமான அமைப்பு. அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் கூடா நட்பு, அந்த விஷயத்தில் கவனம். அதாவது ஜென்மத்தில் குரு வர்றதுனால தூக்கத்தை கெடுக்க பார்க்கும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம். பகை வீடு உங்களுடைய வீடு குருவுக்கு. கூட இருக்கவங்க செய்யக்கூடிய சதிக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எனவே கூட நல்ல எண்ணத்துடன் இருப்பவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா உங்களை எப்போ கவுக்கலான்னு பார்க்குறவங்களுக்கு தயவுதாசனம் இல்லாமல் ஒன்று நீங்கள் நவுந்துருங்க, இல்லை அவங்கள விளக்கிடுங்க. இதை மட்டும் செஞ்சால் ரிஷபத்துக்கு நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு நீங்களே ஒரு கற்பனையோடு இருக்கீங்க. ஜென்மத்தில் குரு வந்துருச்சு, நான் இடமாற்றம் வரப்போகுது, செய்கிற தொழிலில் பிரச்சனை, மேலதிகாரிகள் தொல்லை, தொழிலில் பிரச்சனை. சார் அதெல்லாம் விடுங்க சார். குட்வில் வரப்போகுது, நீங்கள் கடுமையாக உழைக்க போகிறீங்க, வருமானம் வரப்போகுது. ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் கடன் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களது ஸ்கோர் நிறையா இருக்கணும். குட்வில் இருந்தால் தான் உங்களுக்கு கடனே தருவாங்க. அப்போ அந்த குட்வில் வரப்போகுது, கடன் வாங்க போகிறீங்க. எதுக்காக கடன் வாங்க போகிறீங்க? சுப செலவுகள் இருக்குது. வீடு வாங்கிறது, மனைகள் வாங்கிறது, கார் வாங்கிறது, பொண்டாட்டிக்கு நகை வாங்கிறது, புடவை வாங்கிறது. உங்களுக்கு பேண்ட் ஷர்ட் வாங்குறீங்களோ இல்லையோ, நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனைவிக்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தவர்களுக்காகவும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவர்கள் நீங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது எங்கேன்னு பார்த்துங்க. வேற்றுமொழி இனத்தவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், கூட இருப்பவர்களால் பிரச்சனைகள் வரும், பெண்களால் பிரச்சனை வரும், பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை வரும். இதை நீங்கள் கவனிக்கணும். அதனால தான் இந்த இதிகாசங்கள் இரண்டையும் நீங்கள் படிக்கணும், அதில் உள்ள சூட்சுமங்களை புரிந்து கொள்ளணும். ராமாயணம் யாருக்கு உதவுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களால் லாபம். ராமனுக்கு நண்பர்களால் உதவி. இங்கே நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உறவுகளால் லாபம். எல்லாருமே மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, பங்காளிகள், இவர்களால் லாபம், இவர்களால் பிரச்சனை. யாரால் உங்களுக்கு வெற்றி பெறலாம்? நண்பர்களாலேயா, உறவுகளாலேயா என்பது இந்த இதிகாசங்கள் உங்களுக்கு வழிகாட்டும். ஆகவே இந்த ரிஷபராசி நேயர்கள் உறவுகளாலேயா, நட்புகளாலேயா, இந்த குட்வில் யாரால் வரும், வெளிநாடு போகலாமா, தொழில் செய்யலாமாங்கிறத நீங்கள் நினச்சிக்கிட்டு தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா குழப்பாதீங்க. முதல் முடிவே நல்ல முடிவு, முதல் முடிவே வெற்றி முடிவு அப்படின்னு சந்தோஷமாக இந்த முடிவை எடுங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசிக்காரங்க, ஒரு முறை திருச்செந்தூர் கூட்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும், எப்படியோ போயிடுங்க. சாதாரண நாளில் போய் தரிசனம் பண்ணிடுங்க. திருச்செந்தூருடைய பச்சை கலர் படத்தை வச்சு தினமும் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதோ அல்லது பசுனை தீபம் ஏற்றுவதோ உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த கிரகமும் நமக்கு உபயோகப்படவில்லை என்றாலும் சனி உங்களை காப்பாற்றுவார். அது பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அடுத்தது, கண்டிப்பாக வரக்கூடிய குரு பெயர்ச்சி மிதுனத்திற்கு எதிரிகள் விஷயத்தில் இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பார். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். அதாவது திடீரென்று பெரிய அளவுக்கு ட்ரேடிங் சக்ஸஸ்லாம் ஆகும். ஷேர் ட்ரேடிங்காக இருக்கட்டும், C&F இருக்கட்டும், பெரிய தொழிலதிபர்களாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு கூட கொஞ்சம்
தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். ஆனால் எப்பேற்பட்ட தேக ஆரோக்கியத்திலும் ரெக்கவரி பாயிண்ட் உங்களுக்கு காணப்படுவது தான் ஆச்சரியமாக இருக்கும். உடற்பயிற்சியை மறந்து கூட டெய்லி செய்யுங்கள். பெரிய அளவுக்கு வெற்றி மிதுனத்துக்கு ஏற்படும். மிதுனத்திற்கு திடீர் அதிர்ஷ்டம் வருவதனால் பெரிய பணம்லாம் வரும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அந்த நாட்டில் லாட்ரி சீட் இருந்தால் 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது வாங்கிறது மிதுன ராசிக்காரர்களை இருப்பது அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய விஷயமாக காணப்படும். கொஞ்சம் யோசிக்காமல் செய்யுங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்வது நல்லதை ஏற்படுத்தி தரும். அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சிறிய சர்ஜரி எல்லாம் தள்ளி போட்டுக்கொண்டே இல்லாமல் டக்குன்னு செய்து ரிக்கவர் ஆகிறது இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கும். ரொம்ப நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய விஷயத்தை தள்ளி போடாதீங்க. பயத்தில் இப்படி ஆகும் அப்படி ஆகும்லாம் பார்க்காதீங்க. மருத்துவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிதுனம். டக்குன்னு ரெக்கவரி பாயிண்ட்டு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். சுபகாரிய தடைகள் சிறிது காணப்பட்டாலும் 2025 மேல் ஜனவரிக்கு மேல் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறையும். குலதெய்வத்தை முக்கியமாக வைத்துக்கொள்வதும் திருச்செந்தூரை வணங்குவதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் மிதுனத்திற்கு இந்த குரோதி வருடம் கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு. 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜ யோகண்டா அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த ராகு என்பவன் வேற்று மொழி இனத்தவர்கள், கடாபுடா பாஷை பேசக்கூடியவர்கள், இவர்களால் உங்களுக்கு லாபம். அது நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி காயை நகர்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு அஷ்டம சனி விலகிடுச்சிங்க. முதல்ல பெரிய பிரச்சனை விலகிடுச்சு. 7 வருஷம் படாத பாடுபட்டீங்க இல்லைங்களா? அந்த பிரச்சனை முதல்ல விலகுது. லாபம் வரும், தொழில் வரும், மேன்மை வரும் அப்படின்னு சொல்கிறத விட தடைக்கற்கள் போகும். ஈஸியாக நடக்கலாம் சார், ஈஸி வாக் ஓவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த உற்சாகம் வருது பாருங்கள். அதுதான் இந்த ஜோதிடத்தினுடைய பலன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தொழில் மாற்றம், வருமான மாற்றம், செய்கிற வேலையில் மாற்றம் அப்படின்னு நீங்கள் இனிமேல் முழு மனதோடு ட்ரை பண்ணுங்கள். குடத்தில் இட்ட விளக்கு மாதிரி ஒரே இடத்துல உட்காராதீங்க. தைரியமாக வெளியே வாங்க. இந்த அஷ்டம சனி போன பிறகு உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறார். எப்படி சாதகமாக இருக்கார்? 12ஆம் இடத்துல இருக்கும்போது விரயமாகுமே சார், அதை சுப விரயமாக மாற்றிங்க. வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, அந்த இஎம்ஐ கட்டுறது, அந்த இஎம்ஐக்காக நீங்கள் அதிக நேரம் வேலை செய்கிறது அப்படின்னு உங்களை குட்வில்லை நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்கன்னா, ஏன் சார் படிக்கிறது கூட படிக்கலாம் சார். டிகிரி படிச்சிருக்கீங்க, பிஜி படிங்க, சைடில் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பண்ணிங்க. நீங்கள் உங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தாயாக மாறுறதுக்கான காலகட்டங்கள், அதே மாதிரி நீங்கள் தாயாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள், இப்படி சுப காலமாக நீங்கள் காயை எப்படி நகர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் அஷ்டம சனி காலத்தில், இந்த 7.5 சனி காலத்தில் பட்ட அவஸ்தைகள்லாம் மறந்துட்டு வெற்றி ஒன்று தான் நிச்சயம் அப்படின்னா, தேகாரோக்கியம், மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை அத்தனையும் சேர்ந்து தீர்ந்து போய்விடும். எல்லாமே வெற்றிமயம்தான். இனி உங்கள் வெற்றி உங்கள் கையில். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அஷ்டம சனி நடக்கிறதுன்னு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இருந்தாலும் கேது நிறைய விஷயத்தில் உங்களை காப்பாற்றுவார். மே மாதத்திலிருந்து இது வரைக்கும் நமக்கு எல்லா லெவல்லையும் தொந்தரவு கொடுத்துருந்த குரு மாறி 11ஆம் இடத்துக்கு வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய குரு உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு நல்லது பண்ணுவார். எனவே குரோதி வருடத்தில் நம்மளுடைய லிஃப்ட்டு இப்போ இருக்கிறதோட நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். தேகாரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகள் எல்லாம் தேவையில்லாத மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும். இரவு நேர பயணங்கள், நண்பர்களுடன் கேளிக்கை பயணங்கள், லகரி வஸ்துவை பயன்படுத்தி பயணங்கள் எல்லாம் பார்த்தா சட்ட சிக்கல் வந்துடும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு சனியானவர் கெட்டவன் என்பதனால், உங்களுக்கு பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் என்பதனால், அவன் கெட்டு இருப்பதனால் ராஜயோகத்தை கொடுப்பார். எல்லா விதத்திலும் குருவும் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய வருடம் குரோதி வருடம். தைரியம் ஏற்படும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும், பூர்வ புண்ணிய தோஷம் நிவர்த்தி ஏற்படும்,
கல்யாண தடையெல்லாம் டக்குன்னு நீந்துரும். கணவன் மனைவி சண்டை போட்டு கோர்ட்டு கேஸுன்னு வக்கீலெல்லாம் பார்த்துட்டு சுற்றி இருந்தாலும் அதெல்லாம் மாறிடும். வக்கீலும் வேணாம், கோர்ட்டும் வேணாம், நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிறோன்னு ஒன்று சேர்ந்துடக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும். கடகராசி பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை பெற்றுத்தரும். உத்தியோக யோகம் கிடைக்கும், புத்திர சந்தான யோகம் கிடைக்கும், திருமண யோகம் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். தனி வீடு போகலாம் என்று தனி குடித்தனம் யோசித்து கொண்டிருந்த இளம் வயதை சார்ந்த கடகராசிக்காரர்களோ அல்லது 40 வயது சார்ந்தாலும் கண்டிப்பாக தனி குடித்தனம்லாம் போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேற்று நாட்டில் போய் செட்டில் ஆகலாம்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலம் காணப்படும். அரசியலில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். முதுகு, கால், மலக்குடல், யூரினரி போகிறது, ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்வது தான் ஒரே ஒரு விசேஷம். பிரசித்தி பெற்ற அனுமன் கோயில், நாமக்கல் ஆஞ்சநேயர், பஞ்சவடி, ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், சுசீந்திரம் ஆஞ்சநேயர், அனுமன் சாலிசாலாம் கேட்பது விசேஷமான பலனை தரும். அனுமன் காயத்ரி தினமும் ஒரு சாண்டிங் மந்திரம் மாதிரி 101 முறை போட்டு விட்டாலே உங்களுக்கு தடைகள் தவிடுபடியாக்கும். ஆக மொத்தத்தில் குரோதி வருடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வருடம் கடகத்தில். கடகராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். அதுலேயும் மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ராத்திரி 9 மணிக்கு மேலே நான் காரை ஓட்டிக்கிட்டு பெங்களூர் போகிறேன் சார், மைசூர் போகிறேன், மதுரை போகிறேன், திருச்சி போகிறேன், தயவுசெய்து வேண்டாம். இரவு எங்கே நீங்கள் இருக்கீங்களோ 9 மணிக்கு அந்த இடத்துல தங்கிடுங்க. மறுநாள் வந்து காலையில் வண்டி எடுத்துகிட்டு போங்க. தயவு செஞ்சு எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சர்க்கஸ் பண்ணுற வேலையெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா போன வருஷம் உங்களுக்கு குரு பார்வை இருந்தது. சார் குரு பார்வை எனக்கு எப்படி இருக்கும்? சிம்மத்தை பார்த்தாருங்க. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்த்தார். குரு பார்வை இல்லை. என்னதான் ஒரு 11ஆம் இடத்துல இருந்தாலும் மிக கவனமாக இருக்கணும். வேற்றுமொழி இனத்தவர்களால் செய்யும் தொழிலில் மாற்றம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வேலையில் வந்து மேலதிகாரிகள் தொல்லை இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு உபாயம் தாங்க, நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம், ஈஸியாக ஜெயிக்கலாம் ஒரு வருஷத்தில். எப்படி? வாயை தச்சிருங்க, பேசவே பேசாதீங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கூட எப்படி சார் இருக்கீங்க, வருமானலாம், ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா சார், அந்த ஊவை தவிர எதுவும் பேசாதீங்க. என்ன தான் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, வாயை திறந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு கேட்டிங்கனாலே அவர் என்ன கேட்டுறீங்களா, என்னை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு சார். சார் அந்த டோனே மாறிடும். ஆகவே சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் நான் சொன்ன அந்த காலகட்டங்கள் மார்ச் மாதம் 16ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் அந்த சனியும் செவ்வாயும் ராகுவும் செவ்வாயும் சேரும் காலத்தில் இந்த உலகத்துக்கு இயற்கை அழிவுகள், நீர்நிலைகள் பிரச்சனைகள், அண்டை நாடுகளில் பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடகராசி நேயர்களை நான் டூர் போனேன் சார், போட்டிங் போனேன், எல்லாரையும் விட்டுட்டு போகிறேன், நானே ரோவிங் போட்டிங் போகிறேன், நீர்நிலைகளில் கவனமாக இருக்க வேண்டும், அதே மாதிரி சளி தொந்தரவுகள் இருக்கும், மிக கவனமாக இருக்க வேண்டும்னு சொல்லி இதையெல்லாம் கவனமாக இருந்தால் வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம்தான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்கொண்டால் வெற்றி கொள்ளலாம். நீங்கள் எதிர்கொண்டால் கிரகங்கள் தானாக மறைந்து போகும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சிம்ம ராசிக்காரர்கள் குரோதி வருடம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், தென்குடி திட்டை ராஜகுரு தஞ்சாவூரில் வசிஷ்டேஸ்வருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராஜகுரு சன்னிதானத்தில் போய் தரிசனம் செய்வது பெரிய விசேஷத்தை தரும். ஏதாவது மாற்றம் வந்தால் ஏற்றுக்கணும். உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ மாற்றங்கள், இடம் விட்டு இடம் போகிறதெல்லாம் ஐயோ நான் முடியாது, அப்பா அம்மாவை பிரிய முடியாது, பொண்டாட்டியை பிரிய முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, மாறிடும். அப்போ தான் அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு நிறைய விஷயத்துக்கு நன்மை பண்ணாலும் யோசிச்சுக்கினே இருக்கிற வரைக்கும் வரும். பிராணாயம், மெடிடேஷன்லாம் கற்றுக்குங்க. உங்களை சுற்றி நல்ல சாண்டிங் மந்திரம்லாம் போடுங்க.
அபிராமி அந்தாதியுடைய நூற்பயனை படிங்கள். ஆத்தாலே எங்கள் அபிராமி வெள்ளி அண்டமெல்லாம் பொத்தாலே மாதுளம் பூணறுத்தாலே பூவிடங்கு காத்தாலே அங்கு சம பாசம் குசும்பும் கரும்பு மங்கை சேர்த்தாலே முக்கணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கிலே என்ற அந்த அபிராமி தூக்கத்தில் இருந்தால் கூட சொல்லணும். சிம்மராசிக்காரங்களுக்கு தொழில் ஏதாவது எங்கேயாவது மாற்றம் வரும். இல்லை சார் என்னால் செய்ய முடியாதுன்னா வேலையை விட்டு துரத்திடுவான். அதே போல் கூட்டு தொழிலேருந்து தனியாக தொழில் தொடங்க வந்தாலும் ஓகே வாங்க, 0 லெவல்லேருந்து கிராச்சிலேருந்து ஆரம்பித்தாலும் சக்ஸஸ் ஆகும். சிம்மராசிக்காரங்க தேகத்தில் மிக கவனமாக பார்த்துக்கொள்வது ஜோடி தான். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். சிம்மராசிக்காரர்களுக்கு வயிறு உபத்திரம், ஜீரண சக்தி, இரவு எது பார்த்தாலும் ராத்திரி 12 மணிக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்றதெல்லாம் விட்டுருங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு எங்கே பிரியாணி கடை இருக்குதுன்னா தேடி தேடி போவாங்க. இந்த ஒரு அமைப்பை மட்டும் கொஞ்சம் இரவில் விட்டுருங்க. 8 மணிக்குள்ளே சாப்பிட்றத முடிச்சுடுங்க. 8 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் 12 மணி நேரம் ஏதாவது பசிச்சா தண்ணி சாப்பிட்றது, சுடு தண்ணி சாப்பிட்றது, அப்படி இது போல் வச்சுக்கோங்க. தேக ஆரோக்கியத்தில் கவனம். கண்டிப்பாக தொழில் மாற்றும் அனுகூலத்தை தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம் காணப்படும் உங்களால். அது ஆச்சரியத்தை தரும். எதிரிகள் விஷயத்தில் அந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். பண வரவு அதிகமாக இருக்கும், அதனால் கடன் செட்டில் ஆகலாம். ஸோ பண வரவு இருக்குன்னா உங்களுக்கு தொழில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். ஸோ பயப்படாதீங்க. எதிரிகளே நட்பு பாராட்டக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய குரோதி வருடம் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு. தேகாரோக்கியத்துக்கு ரொம்ப அழட்டிக்க வேணாம். எல்லாவற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு உங்களுக்கு 7ஆம் இடத்துல கண்டகச்சனி. மிக கவனமாக இருக்க வேண்டும். யாரை எப்படி பேசுனீங்கனாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலும் பிரச்சனை. அதே நேரத்தில் மிக கவனமாக கணவன் மனைவி உறவில் மிக கவனமாக இருக்கணும். இந்த ராகு என்பவன் மிக பிரச்சனையை கொடுக்கக்கூடியவன். வேற்று மொழி இனத்தவர்களால் கூட இருப்பவர்களாலேயே நம்பிக்கை துரோகங்கள், தேவையில்லாத நம்பிக்கைகளை நீங்கள் வச்சுக்கிட்டு நம்பிக்கை துரோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். மிக கவனமாக இருக்கணும். ஒரே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு ஸ்திதி உங்களுக்கு சரியில்லைனாலும் பார்வை உங்களுக்கு 5ஆம் பார்வையாக குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் போய் உட்கார்றார். ஆகவே நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நம்பிக்கையோடு வாழ்வோம், ஆழ்ந்த சிந்தனையை விட்டுருவோம், குழப்பத்தை விடுவோம், சந்தேகத்தை விடுவோம், எல்லோரையும் நம்புறத நிதானமாக பொறுமையாக நம்புவோம். அதை செய்கிற தொழிலாகட்டும் வேலையாகட்டும், பெண்கள் ஆண்களும் ஆண்கள் பெண்களும் இவங்க 2 பேருமே ஆரோக்கியத்திலும் தூக்கத்திலும் சாப்பாட்டு முறையிலையும் உறவுகளையும் அளவோடு இருந்தால் வளமோடு வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கன்னிராசிக்காரங்க நிறைய ஆண்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ சனி ஏற்கனவே ஹெல்ப் பண்ணுறார். கேது ஜென்மத்தில் இருக்கிறனால பிள்ளையாரை பிடிச்சிக்கணும். 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கோளர் பதிகத்தை தினம் கேட்கணும். அது பாட்டு ஆன் பண்ணி விடுங்களா, அதில் என்ன தப்பு? வெயிர் தோளில் பங்கன் விடுமண்ட கண்டன் அது பாட்டு பாடிட்டு போகும். ரொம்ப அற்புதத்தை தரும். எல்லாம் சுபிச்சம் ஏற்படும். உத்தியோகமாக டக்குன்னு கிளியர் ஆகும். கல்யாணமாக டக்குன்னு கிளியர் ஆகும். குழந்தை விஷயமாக கிளியர் ஆகும். புத்திர சந்தானத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பு நிவர்த்தியாக கண்டிப்பாக ஆகும். பிள்ளைகளுடைய படிப்பு அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் படிப்புக்கு பணம் திரட்ட முடியலையேன்னு கஷ்டப்பட்டிருப்பீங்க, அது சக்ஸஸ் ஆகும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பிரச்சனை சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பம் கெடுறதுக்கு உண்டான அனுகூலம் கூட ஏற்பட்டுரும். கவனமாக இருங்க. குடும்பத்தை விட்டுறாதீங்க. சும்மா வெளியில் இருக்கிறவங்க இருக்காக குடும்பத்தை கெடுத்துறாதீங்க. நான் இப்படி தான் இருப்பேன்னு ரோஷப்படாதீங்க. ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க. குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாதீங்க. வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கிங்க, இல்லைன்னா குடும்பம் போயிடும். பார்த்துக்குங்க. அடுத்தவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் உள்ளே பூந்து மூக்க நுழைக்காதீங்க. உங்கள் வீட்டு பிரச்சனை பெருசாகிடும். ஏன்னா நல்லா இருக்கிற நேரம். எப்போ பார்த்தாலும் அதை விட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் போட்டுன்னு அழகுலாம் பேசாதீங்க. நீங்கள் அழகு தான். ஏன்னா நல்ல நேரம், அற்புதமான டைம். தொட்டதெல்லாம் தொடங்கும். தொழிலில் மாற்றம் ஏற்படனா நீங்களே மாற்றிக்கிங்க. தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் பார்த்துக்கணும். முதுகு, கழுத்து, சுளுக்கு எல்லா இடத்துலையும் இந்த ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கன்னியாராசிக்காரங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லுவேன். திருப்பாம்பரம் ஓடிடுங்க. ராகு கேது அடிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும். மனசில் தெளிவு ஏற்படும். கேது இருப்பதனால கணபதி காயத்ரியோ அல்லது அருகம்புல்லோ விநாயகர் கோயிலுக்கு கொடுங்க. வீட்டு பக்கத்திலே
எல்லாம் நல்லது வரும். 9ஆம் இடத்தில் குரு வரார். மே 1ஆம் தேதியிலேருந்து குரு 9ல் வந்தாவே எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் பெரியவங்க எழுத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். வெள்ளிக்கிழமை பசுமாடுக்கு உணவு கொடுத்துருங்க. பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் போயிடும். கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல நேரம் வருது. நான் கல்யாணம்லாம் டக்குன்னு பண்ணிக்கோங்க, இல்லை நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணோன்னா இன்னும் 12 வருஷம் பொறுத்து தான் செட்டில் ஆவீங்க. அப்புறமா உங்கள் வயசை நீங்களே கணக்கு போட்டுக்குங்க, தேவையானு யோசிச்சுக்குங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு செட்டில் ஆகுங்க. ஏன்னா ரொம்ப நல்ல நேரம். குழந்தை பெற்றுக்கிறதுக்கெல்லாம் ஒரு திட்டம் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்கிற நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கினா கன்னிக்கு இந்த குரோதி வருடம் வாழ்க்கையில் மறக்க முடியாத வருடமாக இருக்கும். வாகனத்தில் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறனால இந்த கட்டடிக்கிறதெல்லாம் வச்சிங்கன்னா உங்கள் லைஃபு கட் ஆகிடும். நல்ல சுப பலன்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸ்தான பலமும் இருக்குது, பார்வை பலமும் குருக்கு இருக்குது. இந்த தமிழ் வருஷப்பிறப்பு நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 2 பார்வை நம்ம பார்க்கணும். எப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக பாருங்களேன். ருண ரோக ஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல போய் சனியும் செவ்வாயும் சேர்றதுங்கிறது கடனையும் ஏற்படுத்தும், உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும், நட்பினால் உங்களுக்கு வருமானத்தை கெடுத்துவிடும். இது வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு செய்கிற தொழிலில் பிரச்சனைகளும் வருமானத்தில் பிரச்சனைகளும் அதிகமாக நம்பி உங்களுக்கு அகலக்கால் வச்சதுனால ஏற்படக்கூடிய நஷ்டங்களும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். நான் இந்த டேட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணி வச்சேன் சார், அந்த டைரியை நான் வீட்டில் வச்சுட்டேன் சார். இல்லை மைண்டில் நீங்கள் நோட் பண்ணி வைங்க. மார்ச் மாதம் 16ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் மிக கவனமாக இரவு பயணத்தை தவிர்க்கணும். அதே மாதிரி நான் வந்து 2 வீலரில் போகிறேன், அப்படி போகிறேன், இப்படி போகிறேன், வேண்டாம். அதே மாதிரி 2025 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி மிக கவனமாக இருக்கணும். சார் பணம் வந்தது சார், இதை எடுத்து உள்ளே வைங்க நாங்கள் சொல்கிறோமா, அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க. எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நாங்கள் சொல்லிட்டோம்னா ருணரோக ஸ்தானமாக இருந்தாலும் சரி அந்த பணத்தை நீங்கள் சேமித்து வைக்கலாம், மிக கவனமாக இருக்கலாம். ஆகவே கவனமாக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னான ஆண்டு. ஏன்னா ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, இங்கே 5ஆம் பார்வை உங்களுக்கு. ஆக இரண்டுமே சாதகமாக இருக்கிறது. சாதகத்தை பாதகங்களை ஒழுக்கி இதை நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஆண்டு. நிதானமாக பொறுமையாக செயல்படுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். துளாராசிக்காரர்கள் வைத்தீஸ்வரன்கிட்ட போய் சரணாயிடுங்க. வைத்தீஸ்வரனில் பழனி எங்களுக்கு பக்கம், பழனியில் போய் ராஜ அலங்காரம் பாருங்க, எல்லா தடையும் நீங்கும். குரு வேறு மே 1லேருந்து 8ஆம் இடத்துக்கு வராருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. குரு 8ஆம் இடத்துக்கு வர்றது வந்து துலாத்துக்கு நல்லது, மற்றவங்களுக்கெல்லாம் நல்லதோ தெரியாது. ஸோ நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும், கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம், தனம் ஏற்படும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இதோட வேறு என்ன வேணும்? இதெல்லாம் கிடைக்கும். வயிற்று உபத்திரம், அலர்ஜி உபத்திரம், நரம்புகள் கழுத்து பகுதி சுளுக்கு, கழுத்தில் பெயின் ஏற்படுது. ஒரு தலகாணிக்கு மேலே 4 தலகாணி போட்டுக்கின்னு அனுமனை மாதிரி படுக்கெல்லாம் பார்க்காதீங்க. ஒரே தலகாணி கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. நெக் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிருங்க. துளாராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கியம் அதிகமான கவனம். பிள்ளைகளுடைய விஷயத்தில் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கோபப்படாதீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. கண்டிப்பாக வயிற்றில் இருக்கக்கூடிய விஷயத்தில் சிறிய பாதிப்பு கூட மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கு. மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சுபவிரயம் ஏற்படும். கண்டிப்பாக வீடு 1 பெட்ரூம் இருந்தால் நான் சொல்கிற மாதிரி இன்னொரு பெட்ரூம் போடுவீங்க. வீட்டில் ஒரு 2 ஃப்ளோர் இருக்குதுன்னா 3ஆவது ஃப்ளோர் பர்மிஷன் கிடைச்சா கண்டிப்பாக போடுவீங்க. பர்மிஷன் கிடைக்காம கட்டிட்டு என்ன திட்டாதீங்க. ஸோ இதெல்லாம் நல்லது நடக்கும். துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பயணங்களை அதிகமாக வைப்பார், பெரிய பேர் புகழை வைப்பார். வேறு நாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய ராசிக்காரர்களில் 12 ராசிக்காரர்களில் துளாராசிக்காரர்கள் முக்கியமானவர்கள். ரொம்ப நாள் கனவு இருக்கும், நான் அமெரிக்காவில் தான் செட்டில் ஆவேன், உங்கள் ஆசை. ஆனால் ஆவியர்கள் என்றால் ஆவியர்கள். அதே போல் விசாவில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். க்ரீன் கார்டு கிடைக்குமானா கிடைக்கும்.
அதே போல் மேல் படிப்புக்கு பசங்களுக்கு அனுகூலம் காணப்படும். எல்லா விதத்துலேயும் அனுகூலம். கோயில் கட்டுவாங்க, கும்பாபிஷேகம் செய்வாங்க, ஆசிரமத்திற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்துவார்கள். சன்னியாசிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வீர்கள். பசித்தவர்களுக்கு பசியார வைப்பீர்கள். படிக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வீர்கள். ஸோ நல்ல சோஷியல் சர்வீஸ் எல்லாம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு ஆக இந்த குரோதி வருடம் நிறைய அனுகூலம் காணப்படுகிறது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனையெல்லாம் தீர்வது இந்த குரோதி வருடம். துலா ராசிக்காரர்கள் தமிழ் வருஷ பிறப்பு எப்படி இருக்கும்? நிறைய நீதிபதிகள் இருப்பாங்க, டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் 7ஆம் இடத்துல குரு வந்து 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு சார் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. இருந்தாலும் ஸ்தான பலம் யார், பார்வ பலம் யார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் பார்வையாக குரு உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறார், 12ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்குறார் அப்படின்போது ஓரளவுக்கு மன நிம்மதி. இருந்தாலும் அந்த வாக்கு ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பேசுறது, நீங்களாக கற்பனையை வச்சுக்கிறது, உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பார்க்கணும் சார். கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு லிபர்ட்டி இப்போ நீங்கள் அந்த சுதந்திரத்தை எடுத்துக்க முடியாது. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். உங்களை நீங்களே ஏமாற்றிக்க கூடாது. என் உடம்புக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா இருக்கனே அப்படின்னு உங்களை நீங்கள் சமாதானப்படுத்துறது தவறு. வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊர்களோ இங்கெல்லாம் போய் நீங்கள் உழைக்கலாம், ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம், எல்லாம் செய்யலாம். ஆரோக்கியம் இருந்தால் தானே. ஆரோக்கியத்தை பாருங்கள். இதை எல்லாத்த விட நீங்கள் கவனிக்க வேண்டியது உறவுகளிடத்தில் மிக கவனமாக இருக்கணும். அது உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, உறவுகள் நல்லாக இருந்தால் சம்சாரம் மின்சாரம் அப்படிங்கிற உறவுகள் மின்சாரம் தாக்காமல் போகும். இந்த தாக்காமல் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிதானம் வேணும், பொறுமை வேணும். இந்த தமிழ் வருஷ பிறப்பை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மனோ தைரியம் வேண்டும். சரியானபடி உங்கள் ஆயுள் ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கணும். நடப்பயணம் இருக்கணும், மருந்த நேரத்துக்கு சாப்பிடணும். இப்படி எல்லாம் சுபமாக செய்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மங்களகரமான ஆண்டு. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். விருச்சக ராசிக்காரர்கள் திருநாகேஸ்வரம் போய் சரண்டர் ஆகிடுங்க, வேறு வழியே கிடையாது. அபிராமியில் இருக்கக்கூடிய 40வது பாடல் ரொம்ப முக்கியம். வானுதல் கண்ணியே விண்ணவரை யாவரும் வந்திருந்து பேணுதற்கெண்ணியே எம்பெருமாட்டியேன்னு வரக்கூடிய பாடலை விடாமல் படிங்க. அப்போ தான் குழந்தைங்க விஷயத்தில் இருக்கக்கூடிய டென்ஷன்லாம் குறையும், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். இல்லைன்னா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் குரு பயிற்சி வந்து 7ஆம் இடத்தில் வருது, உங்கள் ராசியை பார்க்குறார். ஸோ இருந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அதே சமயம் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க, உடற்பயிற்சி விடாதீங்க. பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்குங்க. வேலையே இல்லாமல் இருந்தால் கூட எல்லாத்துலேயும் சமாளிக்கலாம் நம்பிக்கை வரும். நீ ஜெயித்து காட்டலான்னு நம்பிக்கை வரும். விருச்சகத்துக்கு பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். பணத்தட்டுப்பாடு தீரும். பழைய கடன்களெல்லாம் செட்டில் செய்வதற்கு உண்டான நம்பிக்கை ஏற்படும். பேங்க்காரன் நோட்டீஸ் வந்திருக்கும், பேங்க்காரன் ஃபோன் பண்ணி திட்டுவான், எல்லாத்துலேயும் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அதை வச்சு எல்லாத்துலேயும் செட்டில் ஆகிடலாம். திருமண தடைகள்லாம் நீங்கும். பெண்களுக்கு ஏற்கனவே பாதிச்சிருந்த பெண்களுக்கு, திருமணத்தில் பாதிச்சிருந்த பெண்கள், திருமணத்தில் பாதித்திருந்த ஆண்களுக்கெல்லாம் மறுமணம் செய்யணும்னு ரொம்ப நாள் குடும்பத்தில் நினச்சிருப்பாங்க, நீங்கள் நினச்சிருப்பீங்க, தள்ளிக்கினே இருக்கும். அதெல்லாம் நடக்கும். மனதில் ஒரு நிம்மதியாக தூங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எப்படி செவ்வாய் வீடு மேஷத்துக்கு இந்த குரோதி வருடம் நல்லதோ, அதே போல் செவ்வாய் வீடு ராசிக்காரர்களான விருச்சகத்துக்கும் இந்த குரோதி வருடம் நல்லது பண்ணும். அந்த வயிற்றில் கொஞ்சம் பிரச்சனை வரும், கவனமாக பார்த்துக்கணும். அசிடிட்டி, இந்த மசாலா சாப்பிட்றது, நல்ல காரத்தை போட்டு அடித்து தூக்குறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா டாக்டர்கிட்ட ஓடிக்க வேண்டிதான். தண்ணி நிறைய சாப்பிட்ணும். நான் சொன்னது நீர். உங்கள் விஷயம் வேறு ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. தண்ணீரை நிறைய குடிப்பது நல்லது தரும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் குறைஞ்சாவே விருச்சக ராசிக்காரர்கள் நல்லா இருப்பாங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், திருமணம், குடும்பம் எல்லாம் அனுகூலத்தை பெறும். மரண பயம் நீங்கும், மன பயம் நீங்கும். தெய்வீக காரியங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய அவர்களே உங்களை கூப்பிட்டு வைத்து கொள்வார்கள். அவர்களுக்காக நீங்கள் வேலை செய்வது
மனதில் ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை தரும். கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஊர்களில் இருப்பவர்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை மட்டும் மீறாதீர்கள். சோம்பல் அதிகமாக இருக்கும். சனியுடைய தாக்கம். சுறுசுறுப்பை நீங்கள் வரவழைத்து கொள்ளவில்லை என்றால் இந்த குரோதி வருடம் சரியிருக்காது. எனவே சுறுசுறுப்புக்கு தோப்பு கரணம் போடுவது விசேஷம். கடந்த 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த ராசி பலனை பார்த்தே வெறுத்து போயிட்டீங்க. அட போங்க சார், நடக்கிறது நடக்கட்டும். இந்த சந்தேகமும் மனோபயத்தையும் விட்டிங்கனாலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். நல்ல வேலை, செய்கிற தொழிலில் மேன்மை, இதை எல்லாத்த விட மன நிம்மதி, சளி சம்மந்தமான பிரச்சனைகள், மனக்குழப்பம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு. நீங்கள் நிச்சயமாக மருத்துவ செலவு தாய் வழியில் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் அவங்கள நேரத்துக்கு சாப்பிட சொல்லுங்கள். அவங்க ராத்திரியில் கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாமல் படிக்கட்டிலேருந்து விழுந்தேன் சார், அப்படி சார், இப்படி சார்னு சொல்ல வேண்டாம். அதனால் கொஞ்சம் அவங்கள பொழுது சாய எங்கேயும் அனுப்ப வேண்டாம். இரவில் யாருக்கு பலம், பகலில் யாருக்கு பலம்னு சொல்லிட்டு பார்க்கணும். குரு 7ஆம் வீட்டில் இருக்கார். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். என்ன ஒரு பலம்! இந்த காலகட்டத்தை நீங்கள் உபயோகப்படுத்திங்க சார். நீங்கள் போன வருஷம்லாம் சொன்னீங்க 3 கிரகங்கள் மாறினதுக்கு எவ்வளோ பலன்கள் சொன்னீங்களே, அதெல்லாம் கை கேட்டுனது வாய் கேட்டலையே அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். தாராளமாக போகலாம். வெளிநாடு போகலாமா? போகலாம். திருமணம் செய்யலாமா? செய்யலாம். குழந்தை பிறக்குமா? பிறக்கும். வீடு கட்டலாமா? கட்டலாம். இதே டைலாக் தான் நான் மேஷத்துக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? இல்லைனா கூட ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி திருப்பி ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். அப்போது இந்த சுப பலன்கள் யாரால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா குருவினால் கிடைக்கும். இந்த குருவனுடைய பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 7ஆம் பார்வையாக உங்களுக்கு, 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 2 பக்கமும் விழுறதுனால வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். உங்கள் ராசியை பார்க்குறார், 7ஆம் வீட்டில் உட்காண்டிருக்கார். ஆகவே சரியான சிந்தனை, சரியான முயற்சி, இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக குரோதி வருடத்தில் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தில் ஞாபகத்தில் வைத்துக்கணும். சனி 3ஆம் இடத்தில் இருப்பதே பெரிய விசேஷம்தான் இன்னும் 2 வருஷத்துக்கு. ஸோ எல்லாமே நல்ல 7.5 சனியிலெல்லாம் தப்பிச்சிட்டிங்கள, அதோட வேறு என்ன வேணும்? தொழில் நல்லா வரும். குரு 6ஆம் இடத்துல வர்றது ஒரே ஒரு விஷயந்தான், தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணும். இந்த குரோதி வருடத்தில் ஒரே பயிற்சி தான் குரு பயிற்சி. அதனால் முதுகு, வயிறு, உடம்புல ஹெவி வெயிட்டு போடுறது, சாப்பிட்டுக்கினே இருக்கிறது, சாப்பாடு பார்த்தா பிடிக்கும் தனுசுக்கு. எந்த சாப்பாடாக இருந்தாலும் ஒரு கை பார்க்கும். இந்த ஹெல்த்தை கொஞ்சம் கான்சியஸாக பார்த்துக்கு, மற்றதெல்லாம் அற்புதமாக வரும். அதே போல் பெற்றோருடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றக்கூடிய ஆண்டு குரோதி வருடத்தில் தனுசுக்கு. குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் நீங்கள் என்ன வார்த்தை கொடுத்தீங்களோ அதை காப்பாற்றிடலாம். ஆச்சரியமாக இருக்கும். சுபவிரயம் ஏற்படும். ஏன்னா கடன் அமைப்பு ஏற்பட்டாலும் சந்தோஷ கடன், வீடு வாங்கிறது, நிலம் வாங்குறதெல்லாம் ஏற்படும். சிலர் நம்ம ஊரில் இல்லாமல் வெளிநாட்டில் கூட நிலம் வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் கைகூடும். அந்த அளவுக்கு பண வரவு ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், படிப்பு மாற்றங்கள். இந்த படிப்பு படிச்சுக்கினே இருந்து பிடிக்கலன்ட்டு டக்குன்னு மாறுவாங்க தனுசு ராசிக்காரர். அது பெரியவங்களும் சரி, உனக்கு எது பிடிக்குதோ அதை படின்னு ஒத்துப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் என்னடா இது நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு அளவுக்கு அனுகூலம் காணப்படும். அதே போல் தேகாரோக்கியத்தில் கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதுகுக்கு உண்டான உடற்பயிற்சி, வஜ்ராசனத்திலேயாவது டெய்லி உட்காரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த் ஆஸ்பெக்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கழிவுகள் போகிற இடம், முகத்தில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மற்றபடி எல்லாமே அனுகூலம் காணப்படும். உடன் பிறந்தவர்களுடைய தேக ஆரோக்கியம் சிறிது கவனமாக பார்த்துக்கணும். உடன் பிறந்தவங்களுடைய வாக்குவாதம் வேண்டாம். அவர்கள் ஏதாவது உங்கள் இடத்துல கொஞ்சம் கோபமாக பேசினா கூட நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. உங்கள் நேரப்படி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வண்டி வாகனம்லாம் மனதுக்கு பிடித்து டியூ கட்டுற அளவுக்கு இருக்கக்கூடிய வசதிக்கு ஏற்றவாறு வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா தைரியமாக பண்ணிக்க. தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த காலகமாகவே உங்களுக்கு பொன்மழை பெய்ந்து கொண்டிருக்கு இல்லையா? ரொம்ப பிரமாதமாக இருக்குது.
இன்னும் அதிகமாக இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதே மிகப்பெரிய சாதுரியமான பலன்களை தருவான், சாமர்த்தியமான பலன்களை தருவான். ஆனால் குரு எனக்கு சாதகமாக இல்லையே சார், 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் ராகு உட்காண்டிருக்காரு அப்படின்னா, 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் உட்காண்டிருந்தா கூட உங்களுக்கு குருவனுடைய பார்வை எங்கே இருக்குன்னு பார்க்கணும். உங்களது 12ஆம் வீட்டுக்கு 7ஆம் பார்வையாக பார்க்குறார், குடும்பம் பார்க்க தனஸ்தானத்துக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். இந்த பக்கம் 7ஆம் பார்வை, இந்த பக்கம் 9ஆம் பார்வை, 3ஆம் இடத்துல சனி. இந்த 3 பலன்களும் இருக்கும்போது யார் என்னங்க பண்ண முடியும்? சும்மா அதிர்து இல்லை அவர் சொன்ன மாதிரி. ஸோ நல்லாயிருக்கும். ஆனால் இதில் என்னென்னா உங்கள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இட மாறுதல்கள் வரும், செய்கிற தொழிலில் மேன்மை வரும், வருமானங்கள் கூடும், செய்கிற தொழிலில் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம். செலவுகள் வந்து சுப செலவாக மாற்றிங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையை எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் அதையெல்லாம் செலவழிச்சிட்டு வந்துடுவீங்க. கிரெடிட் கார்ட்லேயும் மொத்தமாக தேய்ச்சிட்டு வந்துடுவீங்க. ஆகவே செலவுகளை கொஞ்சம் பதமாக நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள். சுப செலவுகளாக பண்ணுங்கள். வீடுகள் வாங்கணுங்க, ஸ்திர சொத்துக்கள் மேலே போடுங்க, பொண்ணும் மணியும் சேர்த்து வைக்க பாருங்கள். இதையெல்லாம் சேமிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னான ஆண்டாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மகர ராசிக்காரங்க, வார்த்தைகள் விஷயத்தில் கவனம். காது மூக்கு தொண்டை பகுதிகள் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே அனுகூலம். பல்லுலெல்லாம் சின்ன பிரச்சனைனா தள்ளி போடக்கூடாது, டாக்டர் பார்த்துடணும். 2 தடவை ப்ரஷ் பண்ணக்கூடிய ராசிக்காரர்களில் மகரம் வருகிறது. இல்லைன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் ஏதாவது தப்பு பண்ணி அதுக்கும் கஷ்டப்படுவீங்க. பெரிய அனுகூலம் காணப்படும். தைரிய முன்னேற்றம் ஏற்படும். தெய்வ மார்க்க பயணங்கள் காணப்படும். ட்ரேடிங் எல்லாமே வாங்கி விற்பது, C&F போன்ற தொழிலெலாம் செய்வீங்க. பெரிய முதலாளிக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி ஆகிடுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீரும். அதே சமயம் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஒரு கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்குங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். கர்ப்பஸ்திரீகள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்வது நன்மை தரும். அதே போல் உங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியத்தில் இருந்த அத்தனை தடையும் நீங்கிடும். 7.5 சனி இருக்குது, கல்யாணம் பண்ணால் சரி வராதுன்னு யாராவது சொன்னாங்கன்னு நம்பி கல்யாணம்லாம் பண்ணாமல் இருக்காதீங்க. டக்குன்னு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 60 வயசில் தான் பண்ணணும், பரவாயில்லையான்னு யோசிச்சுக்கிங்க. நல்ல நேரத்தை டக்குன்னு பண்ணிக்கோங்க. குழந்தை புத்திர சந்தானத்துக்கு ரொம்ப நாள் எதிர்பார்க்குறவங்களாம் செஞ்சுக்குங்க, டக்குன்னு வரும். எல்லாமே உத்தரவு கிடைக்கும். ஏதாவது நமக்கு குறைய இருந்தாலும் மருத்துவ ரீதியாக இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். லாபம் ஏற்படும். பேங்க்கில் பணமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு வங்கியில் பணம் கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கும். 0 பேலன்ஸ் இருந்தவங்க லட்சக்கணக்கில் பேலன்ஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். பிள்ளையார்பட்டிக்கு ஓடிடுங்க. கற்பக விநாயகருக்கு ஒரு நல்ல அபிஷேகம் பண்ணி விபூதி குங்குமம் கேட்டிங்கன்னா திவ்யமாக கொடுப்பாங்க. கருப்பு கலர் தங்க கவச படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஒரு விளக்கேற்றிட்டே வாங்க. ஆச்சரியம், அனுகூலம் காணப்படும். மகர ராசிக்காரங்க கோபமாக திட்டுறது, சண்டை போட்டிங்கன்னா சட்ட சிக்கல் வரும். அதில் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு, தைரியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. பாஸ்போர்ட்லாம் ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு போக சொல்லிவிடுவாங்க, கிளம்ப சொல்லுவாங்க. இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டிக்கெட் போட்டு கூட்டின்னு போவாங்க. அந்த சமயத்தில் பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணல, அது பண்ணலன்னு வருத்தப்பட்டு ஐயோ போச்சேன்னு வளம்பாதீங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்த உடனே மகர ராசிக்காரங்க பாஸ்போர்ட் ஏதாவது பிரச்சனைனா ரினியூவல் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட்டே இல்லாதவர்கள் பாஸ்போர்ட்டை எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய குரோதி வருட ஆண்டு. சுபகாரியத்தை தள்ளி வைத்துக் கொள்ளாதீர்கள், டக்குன்று முடித்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களுக்கு மனசில் ரொம்ப சஞ்சலம். சார் 7.5 சனியாக இருக்குது, வேலையில் கஷ்டம், எனக்கு எங்கே வேலை தேடினாலும் கிடைக்கல, அதே மாதிரி தொழில் செஞ்சாலும் நஷ்டமாக இருக்குது, என்னுடைய முதலே வரல சார், கடன் கொடுத்தா அவன் ஓடியே போயிடுறான், வருமானம் வரமாட்டேங்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா, முதல்ல நீங்கள் 9ஆம் பார்வையாக குரு பார்க்க போகிறார் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. 5ஆம் வீட்டில் உங்களுக்கு குரு இருக்கார். இதை எல்லாத்த விட 7.5 சனியில் உங்களுக்கு ஜென்மத்தை விட்டு குடும்பம், வாக்கு, தனஸ்தானம், பாத சனியாக உங்களுக்கு சனி இருக்கார். ஆகவே ஒரு சில நேரத்தில் ஒரு சில பிரிவுகள் கூட சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம ஒரு இடத்துல இல்லாத போது தான் அவங்க நம்மளை நினச்சி
சந்தோஷப்படுவாங்க. எப்படியெல்லாம் என் கணவர் இருந்தார், எங்கள் அண்ணன் எப்படியெல்லாம் இருந்தான், எங்கள் அப்பா எப்படியெல்லாம் இருந்தார், இப்போ அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார், அந்த அன்பு எனக்கு கிடைக்கலையேன்னு அந்த ஏக்கம் எப்போ பிரிவுனால் வரும். ஆகவே அந்த பிரிவு வரும்போது இந்த 7.5 சனியில் இந்த உள்நாட்டில் இருக்கிறத விட அட்லீஸ்ட் யூ கோ டு பெங்களூர், மைசூர், ஹைதராபாத், ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு வாங்க. பெங்களூருக்கு போகிறத விட வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ண முடியுமா? ட்ரை பண்ணுங்கள். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக யாராவது உங்களுக்கு பொருட்கள் கொடுத்தாங்கன்னா அதை விற்று நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்படி இதை இந்த 7.5 சனியை முறையாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணுங்க. கால் வலி, மூட்டு வலி, காலில் அடிபடுறது, மூட்டு வலி, அதே மாதிரி பேக் பெயின் இருக்கிறது, வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே இருக்கும். எல்லாத்த விட கண் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். 1ஆம் தேதி வரைக்கும் பயணத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இரவில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி 2025 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கவனமாக பயணத்தில் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆகவே இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த தமிழ் வருஷ பிறப்பை நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா அற்புதமாக 7.5 சனியில் தான் கல்யாணமாகும், வீடு கட்டலாம், குழந்தைகள் பிறக்கும், சுப பலன்கள் நடக்கும், ஒரு அனுபவ காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கும்பராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்தில் திருநாகேஸ்வரம் பார்த்துறது, திருநள்ளாறு பார்த்துறது விசேஷம். ஜென்மசனி இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது, அடுத்தது 4ஆம் இடத்துக்கு குரு போக போகிறார். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உடற்பயிற்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, அதீத கவனமாக இருக்கணும். உடற்பயிற்சி விடவே கூடாது. யாராவது பழி வாங்குறேன், அது வாங்குறேன், இந்த டைலாக்கெல்லாம் பேசுனீங்கன்னா உங்கள் பிரச்சனை பெருசாகிடும். லீகல் காம்ப்ளிகேஷன்லாம் வந்துடும். அதே சமயம் தொழில் நல்லா வளரும். 7.5 சனியில் தொழில் கிடைக்கக்கூடிய ஆண்டு குரோதி வருடம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நலம் சம்மந்தப்பட்ட விஷயம், விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயம், விற்கலை வாங்கலை, நிலம் வாங்கிட்டு விற்றுட்டு விற்க முடியல, அதெல்லாம் செட்டில் பண்ணலாம். பிள்ளைகளுக்கு செட்டில் பண்ணக்கூடிய அமைப்பு. யாரோட நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபோன் பேசி உன்னை பார்க்க போகிறேன்னு சொல்லி போய் பேசி செட்டில் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்கிற யாரையும் நம்பாதீங்க. அது போனீங்கன்னா அது ஸ்மூத் ஆகிடும். நடுவில் இருக்கிற நம்பினீங்கன்னா அவனும் உங்களும் பெரிய பகையாக்கி விட்ருவான். அந்த பகைக்காக கோர்ட்டு கேஸுன்னு எல்லாத்துலேயும் பேப்பர் மீடியான்னு வந்துடும். கேவலப்பட்டுருவீங்க. வேண்டாம், கவனமாக இருங்க. அதாவது துர்சிந்தனையே வரக்கூடாது. தாயை, பெற்றோர், பெரியோர், இரத்த பந்த உறவுகளுடைய தேகாரைக்கெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. இந்த வாகனத்தில் வித்தை மட்டும் காட்டாதீங்க. சனி, ஜென்ம சனியில் படிக்கட்டில் இறங்குறச்ச ஃபோன் பேசிகிட்டே இறங்குறது, நெருப்பு இடங்களில் வேலை செய்கிறச்ச ஃபோனை தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். இந்த ப்ளூடூத்தை யூஸ் பண்ணுறவங்க என்ன தெரிஞ்சு யூஸ் பண்ணாமல் மைக்கை வயர் போட்டு பேசிக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பேட்டரியோடு பேசுகிறது, சார்ஜர் வச்சு பேசுகிறதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பயணங்கள், கூடா நட்பு, அதீத கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். கண்டிப்பாக கடன் ஏற்படும், சுப கடன் தான் ஏற்படும். அதனால் தைரியமாக இருங்க. தாய் வழி உறவோட தந்தை வழியில் இருந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் கண்டிப்பாக குறையும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு குரோதி வருடம். தேகம், கூடா நட்பு, கேடு விளையும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். கும்பராசி தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, கவனமாக இருந்தால் வெற்றி பெறலாம். அது ரொம்ப சிம்பிள். ஆனால் எதில் கவனமாக இருக்கணும்? ஒன்று, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள். கோபமாக கூட இல்லை, இதண்டாவாதமாக எதனா பண்ணிட்டீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்துருக்கான், அது உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும். ஆகவே தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நல்லா இருக்கீங்களா, அதோடு விட்டுருங்க, மேற்கொண்டு பேசாதீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல
நீங்களாக போய் நியாயத்தையும் தர்மத்தையும் சொல்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை. இரவு பயணம் மிக கவனமாக இருக்கணும். சனியும் செவ்வாயும் ஒரே வீட்டில் சந்திக்கிறாங்க. ஆட்சி பெற்ற அந்த வீட்டில் செவ்வாய் போய் சந்திக்கிறதுங்கிறது இயற்கை அழிவுகளால், தேவையில்லாத பிரச்சனைகளால், நிலநடுக்கத்தால், நீரினால், எலக்ட்ரிசிட்டியினால் இதெல்லாம் பிரச்சனை வரும். நீங்கள் கீசரில் போட்டு குளிச்சுட்டு திருப்பியும் நான் ஈரமாக இருக்கும்போது ஆஃப் பண்ணுங்கிறது சொல்லாதீங்க. வேறு யாராவது ஆஃப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலத்திலேயும் மார்ச் மாதம், இந்த வருஷம் மார்ச் மாதம் 16ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரையிலையும், அடுத்த வருஷம் 15ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் இருந்து 25ஆம் தேதி வரையிலும் நீங்கள் மிக கவனமாக இருக்கணும். ரொம்ப ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக ரொம்ப வேகமாக ஓடுறீங்க, கால் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா அதனால் காலில் அடிப்படலாம், தலையில் அடிப்படலாம். மிக கவனமாக இருக்கணும். இதுக்காக பயந்துகிட்டு இருக்க முடியாது சார். வாழ்க்கை அப்படின்னா ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஐயோ சார் சொல்லிட்டீங்களே அதுவே நடந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஜாக்கிரதையாக இருந்து செம்மையாக நீங்கள் உழைச்சிங்கன்னா அற்புதமாக ஜெயிக்கலாம். நல்ல வருமானங்கள் வரும். உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். பணம்லாம் செலவு பண்ணோன்னா வருமானம் வந்தால் தானே சார் முடியும். வருமானம் வரணுன்னா உழைச்சா தானே சார் முடியும். ஆகவே நிச்சயமாக விதை நடுவது போல உழைத்து முன்னேறுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மீன ராசிக்காரங்கள், நரசிம்மர் காயத்ரி கண்டிப்பாக ஜபித்து கொண்டிருப்பது, கேட்டுக்கொண்டிருப்பது முக்கியம். மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் முதலில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குரோதி வருடத்தில் 2ஆம் இடத்தில் இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு மே 1ஆம் தேதி மாறுகிறார். கல்யாணத்தெல்லாம் சுபிச்சமாக கை கூத்துருவார். சுபகாரிய தடையெல்லாம் நீங்கிடும். ராகு கேது இருக்கிறச்சவே, ஜென்மத்தில் ராகு 7ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் அந்த கல்யாண தடையை நீங்கிடும். குரு பார்க்குறாரு 7ஆம் இடத்தை. பொண்டாட்டி புருஷன் சண்டை போட்டு அடிச்சுன்னு இருந்தவங்களாம் மாறிடுவாங்க. பெரிய லெவலுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி அடிச்சிருந்தது, இல்லை இப்போ டிஎம்கே பாஜக மாதிரி அடிச்சிருந்தவங்களாம் மாறிடுவாங்க. கூட்டணி வச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கவலைகள் தீரும், சந்தோஷம் ஏற்படும். இதோட வேற என்ன வேணும்? அதே போல் பெற்றோர் பெரியவர்களுக்கும் உங்களுக்கு இருந்த மன வருத்தம் தீரும், பணத்தட்டுப்பாடு தீரும். அப்பாடா பணம் எதுக்காவது எதிர்பார்த்து காத்து கொண்டு வராமல் இருந்த அமைப்பெல்லாம் மாறும். செய்த வேலைக்கு உண்டான கூலி கிடைக்கும். அதோடு அதை சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படும். விரயங்கள் போகும். ஆச்சரியமாக இருக்கும். நல்லது நிறைய வரும். கழுத்திலிருந்து முகத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். கழுத்துலேருந்து ஏற்படுறது மயக்கம்லாம் வராமல் பார்த்துக்கணும். பிபி ப்ரெஷர்லாம் போடக்கூடாது. காது மூக்கு தொண்டை பிரச்சனையால தலை சுற்றெல்லாம் வரும். மிக கவனமாக பார்த்துக்கணும். பெண்களுக்கு இந்த லோ பிபி ஹார்மோன் குறைபாடெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். உடற்பயிற்சி தான் இது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, செல்வி சொல்லிட்டு போவார், யார் செய்கிறதுன்னு கேட்டால் அதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும். 7.5 சனி உங்களுக்கு தானே இருக்குது. ஸோ மகரம், கும்பம், மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி, கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, கன்னியா ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி, விருச்சக ராசிக்காரர்களுக்கு 4ல் சனின்னா இவங்க தான் உடற்பயிற்சி செய்யணும். செஞ்சால் தான் தெளிவு ஏற்படும். சனிக்கு வேர்வை வந்தால் இருக்க மாட்டார். அதனால் இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படும். ஏன்னா ராகு இருக்கிறார். அதனால் நரசிம்மரை பிடிச்சிக்கணும். நரசிம்மர் கோயிலுங்களை பிரசித்தி பெற்ற கோயில் போங்க. அகோபிலம் கூட போயிட்டு வாங்க. சிங்கப்பெருமாள் நரசிம்மர், பார்சாதி கோயிலில் இருக்கக்கூடிய அழகிய சிங்கர், அடையார் அனந்த பத்மநாப கோயிலில் இருக்கக்கூடிய சிங்கர், கடலூரில் இருக்கக்கூடிய நரசிம்மர், விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர், உளுந்தூர்பட்டியில் இருக்கக்கூடிய நரசிம்மர், நாமக்கல் நரசிம்மர், சுற்றி சுற்றி நரசிம்மர் இருக்கார். எங்கேயாவது போய் சரண்டர் ஆகிடுங்க. விட்டுறாதீங்க. விடவே மாட்டேன்னு சொல்லுங்கள். உக்ரம் வீரன்னு ஜபித்து கொண்டே இருங்க. வேற என்ன வேணும்? குரோதி வருடத்தில் எல்லா விதத்திலும் ஜெயம் ஏற்படும். ஆச்சரியம். குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, வெளிவட்டாரம், கௌரவம் எல்லாம் மேன்மை அடையும். அதனால் குடும்பஸ்தானத்துக்கு உண்டான கலத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் அனுகூலம் காணப்படும். பிதிர்தோஷம் நீங்கக்கூடிய வருடம். எனவே தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் தவிடுபடியாக்கி சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம். இந்த மீன ராசி ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருப்பார்.
குரு மாற போகிறார், 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஜென்மத்திலேயே ராகு, 7ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும். இந்த சனி செவ்வாய் 7.5 சனி ஆரம்பம். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன மகாதிசை நடக்குதுன்னு முதல்ல பாருங்கள். அந்த மகாதிசைக்கு தகுந்த மாதிரி வேலை மாற்றம் செய்யலாமா, இல்லை இருக்கிற வேலையிலேயே பார்க்கலாமாங்கிறத அதை பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, த நோன் டெபிள் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல். தெரிஞ்ச பிசாசே மேல். ஏற்கனவே செய்கிற வேலையில் நம்மளை பற்றி ஓரளவுக்கு தெரியும். சார் அவர் நல்ல டென்ஷன் பார்ட்டி சார், எப்போ பார்த்தாலும் லீவு கேட்பார், பர்மிஷன் கேட்பார், ஆனால் கொடுத்துட்டா அவர் வேலையை அவர் ஒழுங்காக செய்வார். புது இடத்துல போய் மாட்டிக்காதீங்க. 7.5 சனியுடைய தாக்கம், குருவனுடைய பார்வை இல்லை, 2ஆம் இடத்துல சனி, கண்ணு தலைவலி நரம்பு பிரச்சனை வந்துடும், கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் என்ன மகாதிசை நடக்குதுன்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் நீங்கள் போய் முதல்ல நின்றுக்கிட்டு பஞ்சாயத்தில் வந்து தீர்ப்பு சொல்கிறது, உதவி செய்கிறது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் வேண்டாங்க. இதை எல்லாத்த விட நம்பிக்கை துரோகங்களுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். நீங்கள் கொடுத்து அவங்களால சாப்பிட்டு வளர்ந்த அவர்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இதை எல்லாத்த விட பெண்களால் அவமானப்பட நேரிடும். ஆகவே உடன் வேலை செய்பவர்களாலும் தொழில் செய்கிற இடத்துல கடன் கொடுத்து வாங்குறதுனாலேயும் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். பயணத்தில் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 16ஆம் தேதியில இருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும், 2025 பிப்ரவரி மாதம் 15லேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இரவு பயணத்தை, குறிப்பாக 9 மணிக்கு மேலே இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. எங்கெல்லாம் கலாட்டா நடக்குதோ அங்கெல்லாம் போக வேண்டாம். அதுலேயும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு எலெக்ஷனே வருது. ஆகவே இந்த எலெக்ஷன் கேம்பெயின் நீங்கள் பண்ணுறது, போகிறது, வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் நம்புறதை விட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறதுங்கிறது நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. இது பொதுவான பலனாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் மகாதிசையை பாருங்கள், வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மீனராசிக்கு குடும்பத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆக மொத்தம் 12 ராசிக்குமே அவங்களோட பலனை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை மக்கள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு மார்ச் 8, 2024 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை.